ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F31 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த F31 சீரிஸை பொறுத்தளவு 3 போன். இப்ப நம்ம பார்க்க போறது கடைசி உள்ள வேரியன்ட் F31 5G மொபைல். இதுக்கு முன்னாடி F31 Pro Plus Pro இப்ப ஏற்கனவே நம்ம சேனலை கவர் பண்ணிட்டு பார்க்காத மேல கார்டுக்கு ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 கலர்ஸ் 2 பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 23,000 ரூபாய். இந்த 23,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு என்ன ஆஃபர் பண்றாங்கன்னு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட SoC பார்க்கும்போது MediaTek Dimensity 6300 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 6300 போன் அண்டர் 15K வந்திருக்கு. எதுக்கு 23,000 ரூபாய் கொடுத்து இந்த போன் நான் வாங்கணுமா அப்படின்னு நிறையவே கேள்விகள் உருவாகும். ஏன்னா இந்த போன் மேல அவ்வளவு அதளவுக்கு கேள்விகள் வச்சாலும் ஒரு சில இடத்துல விடை இருக்கு, ஒரு சில இடத்துல விடை இல்லை. சோ இந்த போன் ஓப்போ ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டா இருக்கும். பட் ஆனா நான் ஓப்போ ஃபேன்ஸ் இந்த போனை எந்த விஷயத்த நம்பி இந்த போன் எடுத்தா எனக்கு ஒர்த்தா இருக்கும். இல்ல இந்த போனை எடுக்காம நான் வேற பிராண்டுக்கு போயிடவா? இல்ல, இந்த போன் கண்டிப்பா எனக்கு வேணும். ஆனா எந்தெந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆவேன்? இது மாதிரி கேள்விகளுக்குள்ள பதில் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo F31 இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் அந்த வீடியோல பார்ப்போம். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Oppo F31 பிளிப்கார்ட்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 23,000 அண்ட் 8 256GB வேரியன்ட் 25,000. சோ யார் ஒரு 3 கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாத்துருவோம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். பிளெயின் ஏரியா எல்லாமே பிளாஸ்டிக் பாடி பில்ட். பட் ஆனா நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங்கும் அண்ட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 185 கிராமும், திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் IP66 67 அண்ட் 68 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த போன் 185 கிராம் இருந்தாலும் இந்த மொபைலோட பேட்டரி 7000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு ஹையர் டியூரபிள் பேட்டரியோடையும், வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, IP ரேட்டிங்கோட, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டோட, நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ் அண்ட் நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இந்த வட்டம் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த Oppo F31 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.57 இன்ச்ல ஒரு Full HD Plus பேனல், ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 1400 nits ஒரு பிரைட்டரான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேனல்லாம் தாறுமாறா இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த Oppo F31ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 185 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், LPDDR4 XRM, UFS 2.2 சப்போர்ட், Wi-Fi dual band support, Bluetooth 5.4, IP66 68 69 and military grade certificate ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 4300 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 7000 mAh பேட்டரிங்க, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. 7000 mAh பேட்டரியோட வந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனுக்கு பேட்டரி ஹெல்த். அண்ட் இங்க 5 years டியூரபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஓப்போ கிளைம் பண்றாங்க எப்பயும் போல. அண்ட் இந்த மொபைல் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 40 to 45 மினிட்ஸ் எடுக்குது. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு ஒன்று சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பெரிய சொதப்பல். இந்த போன்ல ஸ்டார்டிங் F31 ப்ரோவா இருக்கட்டும், ப்ரோ பிளஸா இருக்கட்டும், ப்ரோவா இருக்கட்டும், இந்த F31ல சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட், எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. சோ இந்த போன் ஒரு பிரைமரி சென்சார் 50 MP, OS கிடையாது, 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16 MP, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். EAS கிடையாது. அண்ட் இந்த போன்ல 4K வீடியோ எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க டூயல் வீடியோ, டைம்லெஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போன் OS, EAS, அதுவும் இந்த 23K மேல உள்ள ஒரு மொபைலுக்கு இது மாதிரி விஷயங்கள் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இருந்தாலும் இந்த போன் டே லைட் எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்குங்க. நைட் கண்டிஷன்ஸ்ல அண்ட் இன்டோர்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ இங்க வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவரால் ஒரு டீசென்ட்னு சொல்ல முடியாது. இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த Oppo F31 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு
மீடியாடெக் டிமென்சிட்டில 6300 ஒரு 6 ஆர்கிடெக்டோட ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். சோ இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு பிளே பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் 4300 mm2 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா 23K மேல உள்ள ஒரு மொபைல்ல உங்களுக்கு ஒரு மீடியம் கிராபிக்ஸ் வச்சு பிளே பண்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்க வகையில இருக்கு. ஒரு 7300 வந்துச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். 6300 ஒரு லேகிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஒரு சில இடத்துல. பட் ஆனா கேமிங் மோடு இருக்குங்க. அது மூலமா நம்மளால பேலன்ஸ்டு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோடு இது மாதிரி விஷயங்கள்ல நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். சோ இது மாதிரி ஒரு கேமிங்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது தவிர்த்து இந்த டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் ஓஎஸ்னே சொல்லிக்கலாம். சோ இங்க பேசிக் 8GB இருக்கனால கொஞ்சம் இந்த போனை நல்லா புஷ் பண்ணி நம்மளுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இங்க ஓப்போ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ F31 ஒரு 3 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 23K, ஹையர் வேரியன்ட் 25K. ஓகேவா? இந்த போனோட ஸ்பெக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் இதுல பார்த்துட்டோம். இந்த போன் ஒர்த்தா ஒர்த்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த போன் யாருக்கு செட் ஆகும்? ஸோ எனக்கு ஹார்ட்வேர் டிபெண்ட் பண்ணி எனக்கு அந்த NFC எல்லாம் இருக்கணும், ஐஆர் போர்ட் எல்லாம் இருக்கணும், அந்த எனக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த போன் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. LPDDR 4X தான் இருக்கு, UFS 2.2 தான் இருக்கு. ஸோ ஹார்ட்வேர்ஸ் நினைச்சு எடுக்கிறவங்க சோ இந்த போன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. இல்ல ப்ரோ இந்த போன் நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை சொல்லிடுறேன். சோ ஒரு போன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க டிபெண்ட் பண்ணி ஏதாச்சும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல மொக்கையா இருக்கும். ஒன்னு ஹார்ட்வேர் சேல் மொக்கையா இருக்கும், இல்ல SOC மொக்கையா இருக்கும். ஆனா பிரேசிங் நல்லா ஒரு ஆர்கானிக்கான பிரேசிங் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு SOC நல்லா இருந்தாலே உங்களுக்கு டீடைல் ஸ்பெக்ஸ் சூப்பராகவே இருக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அப்ப பிரேசிங்ல நிறைய பேரு நம்மள கவுத்தி விட்டுறாங்க. அதுதான் இங்க ஒரு மெயின் மேட்ரு. இன்னைக்கு 23,000 ரூபாய்க்கு இந்த போனோட ஸ்பெக்ஸ் நிஜமே ஒர்த்தா? கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது கண்டிப்பா இந்த பிரைசிங்க்கு இந்த SOC வச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல அண்டர் 15K எடுத்துட்டு போயிடலாம். பட் ஆனா இங்க ஓப்போ அதையும் காம்ப்ரமைஸ், அதாவது அதையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 80 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்கான், 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கான், அண்ட் உங்களுக்கு 3 IP ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கு. ஆனா பிலோ 15K போகும்போது இது மாதிரி 6300 சிப்செட்டோட இதெல்லாம் விஷயங்கள் இல்ல. ஆனா அதுக்காக ஒரு 8000 ரூபாய் கூட கொடுத்து இந்த போனை நம்மளுக்கு புஷ் பண்றது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக்கான சேல்ஸ் இருக்காது என்னோட திங்கிங். என்னைக்குமே ஒரு போன் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த போனோட டிபெண்டிங் உங்களோட யூசேஜை பொறுத்து ஒரு போன் நல்லாவே பிஹேவ் பண்ணும். இருந்தாலுமே ஒரு போன் நான் எடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு ரிவ்யூ எல்லாம் சொல்றதெல்லாம் டோட்டலி வேஸ்ட். ஒரு வருஷம் ஆகணும். ஒரு வருஷம் ஆனாதான் இந்த போனோட ஒரு ஃபுல் ஃபீட்பேக் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த 6300 சிப்செட் 8GB RAM வச்சு நீங்க 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணாலுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. 1 இயருக்கு பிறகு உங்களோட ஆப்போட பேக்ரவுண்ட் இருக்கட்டும், உங்களோட டே டு டே யூசேஜா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த போன் எப்படி பிரீத் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, அதை வச்சுதான் நம்மளால இந்த போனோட ஹிட் அண்ட் ஃபிளாப்பா நம்மளால டீட்டெயிலா சொல்ல முடியும். ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணிட்டேனாலும் இங்க பெரிய ஒரு ரஃப் யூசேஜ் பண்றவங்கனாலும் நம்மளால கரெக்டா சொல்லிட முடியாது. ஏன்னா ஒன் இயர்க்குள்ள ஒரு 4-5 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும். ஓகேவா? அப்ப 23,000 ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு வருஷம் கழிச்சு அந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னா மட்டும்தான் அந்த போன் ஆர்கானிக்கா இருக்கா இன்ஆர்கானிக்கா இருக்கா நம்மளால ஒரு டீட்டெயிலான ஒரு தெளிவான ஒரு பதில நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த ஓப்போ F31. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ F31 இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இதுல டவுட்ஸ் எப்பயும் கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.